இந்தியன் ஸ்டைல் டாக்கோஸ் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் 1, குடமிளகாய் 1/4 பழம், காஞ்ச மிளகாய் 4, உப்பு தேவையான அளவு, கெச்சப் தேவையான அளவு, சீஸ் தேவையான அளவு. டாக்கோஸ் செய்ய ஃபர்ஸ்ட் மாவு பண்ணி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்ல 1 கப், அந்த அளவில் பாதி அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தனியாகவும் கிடையாது, கரெக்டான இதில் இருக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி அதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அது நல்லா ஊறட்டும். மாவு பண்ணுறப்போ நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நமக்கு. மாவு ஊறுற அந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தரலன்னா உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் அதை மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அந்த 4 காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு வேகிற அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் குடமிளகாவையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்க்குறப்போ நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும் நமக்கு. ரெண்டுத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண அப்புறம் ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் குடமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோ நமக்கு 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே திறந்துட வேண்டாம் குக்கரை. குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே அதை திறந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வெளில எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு குக்கர்லேருந்து எடுத்த உடனே உங்களால் தூள் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சிக்கோங்க, நார்மல் வாட்டர். அதில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் சில்லாகிடும் அந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிக்கலாம். நான் உடனே தான் வந்து தோல் உரிச்சேன். அதை தோல் உரிச்ச அப்புறம் அதை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா மேஷர் வச்சு மசிக்கலாம். நான் வந்து ஃபோர்க்கு வச்சு மசிச்சிருக்கேன். இதை மசித்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு. இப்போது இதுதான் வந்துட்டு நம்ம டாக்கோஸ்க்கு மொத்தமாகவே ஆட் பண்ணுற காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு. அடுத்து அதை நல்லா பெசரி வச்சுக்கோங்க. பெசரி ஒரு கப்பில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து க்யூப் சீஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு டைஸ்டு சீஸ் கிடைக்கலன்னா நீங்களும் வந்துட்டு இந்த சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டைஸ் சீஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் என்கிட்ட க்யூபாக இருக்க சீஸை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், டைஸ்டு சீஸ் மாதிரி. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெட்டி கலந்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் குடமிளகாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம நிறையா சேர்த்துற வேண்டாம் இந்த வெங்காயத்தில். ஏன்னா நம்ம மாவு பண்ணுறப்பையும் உப்பு சேர்த்து தான் மாவு பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வேகிற வைக்கப்போ உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு நம்ம இதில் கொஞ்சம் நிறையா போட்டுட்டோம்னா நம்ம டாக்கோஸ் வந்துட்டு உப்பு கரிச்சிடும். இது வதங்கிடுச்சு 2 நிமிஷம். இதை நம்ம இப்போ வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். நம்ம மாவு இந்நேரம் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் மாவில் வந்துட்டு கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே போக்கும். நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம் மாவு வந்துட்டு. நான் வந்து பூரிக்கட்டை எடுத்திருக்கேன். அடுத்து மாவை வந்துட்டு பூரிக்கட்டையில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் சைடில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த தோசைக்கல் சூடான அப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை அதில் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அது வேகிற மாதிரி, ரொம்ப வந்துட்டு சப்பாத்தி மாதிரி எடுத்துட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு அதில் கொஞ்சமாக கெச்சப் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஓரத்தில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்துட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் வந்து சீஸ் ஆட் பண்ணி அதை 2 பாதியாக மடிக்கிறேன். எப்படி மடிக்கிறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. மடித்த உடனே திருப்பி தோசைக்கல்லில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 சைடும் வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நம்ம போட்டு எடுக்கணும். அந்த சீஸும் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். நமக்கு வந்துட்டு 2 சைடும் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். அதுக்குன்னு தீய விட்டுறக்கூடாது. 2 சைடும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம டேக்கோஸ் ரெடின்னு அர்த்தம். டேக்கோஸை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணால் இந்தியன் ஸ்டைல் டேக்கோஸ் ரெடி.